ஜனங்களை வந்து கூட்டிட்டு போறாரு. அப்போ வந்து தண்ணி வந்து கசப்பா இருக்குன்னு சொல்லிட்டு மோசையை வந்து எல்லாரும் வந்து நான் உன்னை பின்பற்றி தானே வந்தோம், தண்ணி குடிக்க கூட தண்ணி இல்லாம இந்த மாதிரி கசப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மோசை வந்து கர்த்தர் இடத்துல போயிட்டு பேசுறாரு. அப்போ வந்து அங்க பக்கத்துல இருக்க ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணியில போட்ட உடனே கசப்பான தண்ணி வந்து நல்ல தண்ணியா மாறிச்சு. இப்ப என்னன்னா அந்த மரம் வந்து அப்போ ஒன்றும் வளரல. நம்மளோட அந்த பிரச்சனை வந்து ஏற்கனவே இருக்குன்னு கர்த்தருக்கு தெரியும். இன்னும் 1000 வருஷம் இருந்தாலும் சரி, என்ன நடக்க போகுதுன்னு கர்த்தருக்கு தெரியும். இந்த மாதிரி பிரச்சனை வரும், இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷனும் அங்கேயே தான் இருக்கு. அதனால நம்ம இனிமே எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட சொல்யூஷன் தான் கேட்கணும். எந்த தீர்வு தான் கர்த்தர் உங்ககிட்ட தான் தீர்வு இருக்குன்னு எனக்கு தெரியும், என்ன தீர்வு நான் முறுமுறுக்காம அவரை குறை சொல்லாம எனக்கே அந்த பிரச்சனை வந்தது, நீ பிரச்சனையை வந்து அவர் முன்னாடி வந்து நீங்க பெருசா வைக்கக்கூடாது. கர்த்தர் தான் எல்லாரோட பெரியவர், அவர் முன்னாடி நீங்க பிரச்சனையை பெருசா வச்சீங்கன்னா நீங்க உங்க பிரச்சனைக்கான தீர்வு வந்து கிடையாது. நீங்க கர்த்தர் முன்னாடி பிரச்சனையை வந்து சிறுசா வைக்கணும். இப்ப வந்து ஒரு பிரச்சனை வருதுன்னா, இப்போ யோசிச்சு பார்த்து வந்து ஜனங்கள் வந்து இதுல போட்டிருக்கு 2:4 யோசிப்பாத்தை நோக்கி உமக்கு விரோதமா ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் சிறியத்திலிருந்து வருகிறார்கள். இந்த மாதிரி நிறைய ஜனங்கள் அவரை எடுத்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து யோசிப்பாத்து வந்து ஒரு ஜெபம் பண்றாரு. எங்கள் பிதாக்களின் தேவனாக கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரே ஜாதிகளுடைய ராஜ்யங்கள் எல்லாம் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, நமக்கு வர பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம எப்படிதான் ஜெபம் பண்ணணும். கர்த்தர் உம்மால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது, நீங்க நினைத்த காரியம் இது தடைப்படாம போகாது. இப்படி ஜெபிக்கும் போது நம்ம பிரச்சனையை வந்து சிறுசாக்கும் போது நம்மளோட பிரச்சனைக்கான தீர்வு கர்த்தர் இருப்போம். இனிமேல் நம்ம ஜெபம் பண்ணும்போது வந்து முறுமுறுக்காம கர்த்தர் சொல்லும், தேவனே உங்ககிட்ட தான் இந்த பிரச்சனையுடைய தீர்வு உங்ககிட்ட தான் இருக்கு, நான் எனக்கு என்ன தீர்வுன்னு எனக்கு தெரியல, நான் உங்க இடத்துல உங்களை நம்புறேன், உங்களை விசுவாசிக்கிறேன், நீங்க அந்த தீர்வை எனக்கு காட்டுங்க, நீங்க வந்து அப்படின்னு சொல்லி தான் இனிமேல் நம்ம ஜெபம் பண்ணணும். அப்புறம் வந்து நம்மளோட ஜெபம் பண்ணும்போது இதில் யோசிப்பாத்து வந்து எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே தான் ஜெபம் பண்றாரு. அவர் வந்து நம்மளே நான் யோசிப்பாத்த காட்டிலும் நமக்கு தான் வந்து நம்ம தேவன் வந்து ரொம்ப நெருக்கமா இருக்கிறாரு. ஏன்னா நம்ம அப்பா பிதாவே அப்படின்னு தான் சொல்றோம். இவரை விட நமக்கு வந்து அவர் நெருக்கமான ஒருவர் தான் இருக்கிறாரு. யோசிப்பாத்தை விட நம்ம அப்போ உரிமை யாருக்கு அதிகமா இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து சீக்கிரமா பதில் கிடைக்கும். இப்போ வந்து நான் வெளியே இருக்கிறவங்க கிட்ட வந்து கேட்கவும் எங்க அப்பா கிட்ட கேட்கறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரிதான் யோசிப்பாத்தை காட்டிலும் நம்ம வந்து கொடுத்து வச்சவங்க தான். ஏன்னா அவர் வந்து பரலோகத்தில் இருக்க என் பிதாக்களின் தேவனை தான் ஜெபம் பண்றாரு. நம்ம வந்து எங்கள் பிதாவே, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே ஜெபம் பண்ணும்போது தேவன் வந்து நமக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி நம்ம உரிமையாகவும் நம்ம ஜெபம் பண்ணணும். இனிமேல் ஜெபம் பண்ணும்போது வந்து அவரை வந்து மேன்மைப்படுத்தி ஜெபம் பண்ணி நீங்க உங்களுடைய பிரச்சனைகளை வந்து கர்த்தர் முன்னாடி சிறுசா வச்சு ஜெபம் பண்ணணும். எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அவர் மேல அவரால் சரி பண்ண முடியாத பிரச்சனையே கிடையாது. நீங்க வந்து அவர் மேல அவர் சரி பண்ண முடியாத பிரச்சனையும் கிடையாது, அவர் தீர்த்து முக்க முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது. நீங்க அந்த மாதிரி விசுவாசமா ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை தீர்வை கர்த்தர் உங்களுக்கு தெரிவிப்பாரு. அது அந்த பிரச்சனைகள் சீக்கிரமா எளிதாக முடியாது தீர்வு செய்யும். இந்த வார்த்தை